ராஜ்யசபா போன பின் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக கேள்வி கேட்ட கமல். படாரென எழுந்த நிதின் கட்கரி. ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டுள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முதல் முறையாக நேற்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அவரின் கேள்விக்கு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வாகன உரிமையாளர்கள் மத்தியில் பல்வேறு கவலைகள் எழுந்துள்ளன. எரிபொருள் செலவு அதிகரிப்பது, வாகனத்தின் செயல்திறன் மந்தமாவது, பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பது போன்ற புகார்களை பலர் தெரிவிக்கின்றனர். முக்கியமாக பலரும் மைலேஜ் குறைந்துவிட்டது, வண்டி திடீரென்று பவர் இல்லாமல் குறைந்துவிட்டது என்று விமர்சனங்கள் வைக்கின்றனர். பெரும்பாலான இந்திய சாலைகளில் ஓடும் வாகனங்கள் இன்னும் E20 ஏற்றவை அல்ல என்பதால் சேவை மையங்கள் இயந்திர தேய்மானம் மற்றும் கேஸ்கெட் செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறுகின்றனர். இதனால் நுகர்வோர் பாகங்களை மறுசீரமைக்கவோ அல்லது மாற்றவோ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் காரணமாக காரின் மைலேஜ் 11-12 கிலோமீட்டர் லிட்டருக்கு இருந்து 7 முதல் 8 கிலோமீட்டர் லிட்டராக குறைந்ததாக பலரும் தெரிவித்துள்ளனர். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் எடை கூடுதலாக உள்ளது, அதோடு பவர் இல்லை, மைலேஜ் குறைந்துவிட்டது என்று கூறுகின்றனர். பலரும் தங்கள் காரின் மைலேஜ் 20% குறைந்ததாகவும் அத்துடன் வாகனம் தடுமாறுவது மற்றும் வேகம் குறைவாக இருப்பதையும் தெரிவித்துள்ளனர். E20 அல்லாத வாகனங்களில் எரிபொருள் சிக்கனம் சுமார் 7% குறையலாம் என்று தொழில்நுட்ப நிர்வாகிகள் மதிப்பிடுகின்றனர். இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் மற்றும் பெட்ரோலிய அமைச்சகத்தின் ஆய்வுகள் 1-6% மைலேஜ் குறைவதாக காட்டுகின்றனர். ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டுள்ள மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் நேற்று முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் குறித்த அவரின் கேள்விக்கு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்தார். E20 பெட்ரோலால் என்ஜினால் ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டனவா? E10 பெட்ரோல் நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? E20 பயன்படுத்துவதால் வாகன சேதம், செயல்பாடு, செலவுகள் தொடர்பாக உத்தரவாதம், காப்பீடு, பாதுகாப்பு குறித்த வழிகாட்டுதல்கள் உள்ளதா? எத்தனாலின் விலை, மலிவுத்தன்மையை அரசு மதிப்பீடு செய்துள்ளதா என்ற கேள்வி எழுப்பினார்.